உயிரை எடுக்க நேரம் பார்த்து கொண்டிருந்த கும்பல் நாள்தோறும் அவர் அருகிலேயே சுற்றி சுற்றி வந்த கத்திகள். மரணம் நெருங்குவதை அறியாது பகைகளை மறந்து நடந்து சென்ற ஆம்ஸ்ட்ராங் ஆறாவது முயற்சியில் படுகொலை செய்ததாக கைது செய்யப்பட்டவர்கள் பகீர் வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேரை கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ரத்தம் தோய்ந்த 7 ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உணவு டெலிவரி நிறுவனத்தின் சீருடை, உணவு டெலிவரிக்கான பை மற்றும் 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு கும்பலால் ஆற்காடு சுரேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த சம்பவத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக ஆற்காடு சுரேஷின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை பதம் பார்க்க திட்டம் தீட்டினார்களாம். முக்கியமாக ஆற்காடு சுரேஷின் தம்பி ஒருவர் தனது அண்ணன் இறப்புக்கு பிறகு மன உளைச்சலில் இருந்ததாகவும் இதற்காகவே ஆட்களை அழைத்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கை சுற்றி சுற்றி வந்திருக்கிறாராம். அவரை கொலை செய்வதற்கு 5 முறை முயற்சி நடந்தது என்றும் சரியான சந்தர்ப்பங்கள் கிடைக்காததால் கொண்டு வந்த ஆயுதங்களோடு அவர்கள் திரும்பி சென்று விட்டதாகவும் விடாமல் அவரை கண்காணித்து வந்ததாகவும் வெளியில் செல்லும் இடங்களில் அவர் காரில் செல்லும் போதும் அவர் இறங்கி அலுவலகம் செல்லும் போதும் அவரை கண்காணித்து வந்ததாகவும் ஆனாலும் ஏராளமான ஆதரவாளர்கள் இருந்ததால் திரும்பி வந்து விட்டதாகவும் அவர் செம்பியம் பகுதியில் உள்ள அவரது இல்லம் இருக்கும் பகுதியில் மட்டுமே சர்வ சாதாரணமாக நடந்து செல்வதை அறிந்து அவரது ஏரியாவிலேயே புகுந்து கொலை செய்ய துணிகரமாக களம் இறங்கியதாகவும் அந்த சந்தர்ப்பம் 6வது முறையாக கிடைத்தது என்றும் அருகாமையில் 2-3 பேர் நின்று கொண்டிருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடக்கூடாது என அவரை சூழ்ந்து கொண்டு வெட்டிய போது அருகாமையில் இருந்தவர்கள் தடுக்க முற்பட்ட போது அவர்களையும் வெட்டிவிட்டு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ததை உறுதிப்படுத்திய பிறகே அங்கிருந்து தப்பி ஓடியதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்டு தீவிர விசாரணை நடத்தினால்தான் கொலை குறித்த முழுமையான காரணம் தெரிய வரும். இதற்காக 10 தனிப்படைகளை அமைத்து போலீசார் விசாரித்து வருவதாக தகவல்கள் கிடைக்கின்றன.